Hi friends, welcome to KK Tamila channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு எலக்ட்ரிக்கல் வயரிங் குள்ள மெட்டீரியல்ஸ் வந்து பார்க்க போறோம். இதுக்கு ஒரு ப்ரீவியஸ் வீடியோ நம்ம ஒன்று போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல்னா என்ன, எலக்ட்ரிக்கல் வயரிங்னா என்னன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி பார்த்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்க. அதுக்குள்ள லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நம்ம சேனலை வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் வரணும்னா நீங்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ல பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சுவிட்சில் வந்து இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன் வே சுவிட்ச். இந்த ஒன் வே சுவிட்ச்னா என்னன்னா இது மூலமா ஒரு லைட்டை மட்டும் ஆப்ரேட் பண்ண முடியும். ஒரு லைட்டுக்கு ஒரு சுவிட்சுங்கிற ஆப்ரேட் பண்ணதுக்கு நம்ம அந்த ஒன் வே சுவிட்ச் யூஸ் பண்றோம். இது பார்க்க அதே மாதிரி தான் இருக்கும். இதோட சிம்பிளே தான். இது வந்து ஆஃப்ல இருக்கும்போது ஓப்பன்ல இருக்கும், ஆன்ல இருக்கும்போது க்ளோஸ்ல இருக்கும். அடுத்து டூ வே சுவிட்ச் வந்து ஒரு லைட்டை ரெண்டு சுவிட்ச் மூலமா கண்ட்ரோல் பண்ணதுக்காக யூஸ் பண்ணதுக்கு நம்ம இந்த டூ வே சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்க்க அதே மாதிரி தான் இருக்கும். இதுல 3 டெர்மினல் இருக்கும். L1 காமன், L2 அப்படின்னு சொல்லிட்டு 3 டெர்மினல் இருக்கும். இது ஒரு சிம்பிள் இப்படி இருக்கும். ஆஃப்ல இருக்கும்போது காமன் L1 கனெக்ட்ல இருக்கும், ஆன்ல இருக்கும்போது காமன் L2 கனெக்ட்ல இருக்கும். ஒரு இன்டர்மீடியட் சுவிட்ச் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு லைட்டை 3 சுவிட்ச் மூலமாட்டும் ஆப்ரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ண முடியாதான் இந்த இன்டர்மீடியட் சுவிட்ச். இது பார்க்க அதே மாதிரி தான் இருக்கும். இதுல 4 போல் இருக்கும். L1 L2 L3 L4 4 போல் இருக்கும். இது வந்து இப்ப நீங்க பார்க்க இது வந்து அதோட சிம்பிள்ஸ். இது பார்க்க என்ன, இது ஆன் கண்டிஷன்ல இருக்கு, கிளாஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். இதே வந்து ஆஃப்ல இருக்கும்போது இந்த L1 L2 L3 L2 அப்படிங்கிற மாதிரி ஹரிசாண்டலா கனெக்ட் ஆயிருக்கும். வெர்டிகலா கனெக்ட் ஆயிருக்கும். அப்புறம் காலிங் பெல் சுவிட்ச் வந்து நம்ம வந்து பெல் சுவிட்ச். அது நம்ம இது வந்து ஒரு புஷ் பட்டன் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதை ப்ரெஸ் பண்ணி வைக்கும்போது ஆன்ல இருக்கும், மற்ற டைம்ல ஆஃப்ல இருக்கும். இதோட சிம்பிள்ஸ் பார்க்க இப்படிதான் இருக்கும். அப்புறம் சாக்கெட்னா என்னன்னா நம்ம வீட்டுல வந்து நம்ம சார்ஜ் எல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். அந்த பின்னை தான் வந்து நம்ம சாக்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இதுல 2 பின் 3 பின் ரெண்டான இருக்கு. 2 பின் வந்து நம்ம பேஸும் நியூட்ரல் மட்டும்தான் வரும். இது வந்து நம்ம இடங்கள், அதாவது ஸ்பேஸ் கம்மியா இருக்கும் இடங்கள்ல நம்மள சாக்கெட் வேணும், ரொம்ப சேவாங்கிற இடங்கள்ல இதை நம்ம யூஸ் பண்றோம். மற்ற எல்லா இடங்கள்லயுமே வந்து நம்ம இந்த 3 பின் சாக்கெட் தான் யூஸ் பண்றோம். இதுல பேஸ், நியூட்ரல், எர்த் இந்த 3மே வரும். அப்புறம் ஏவி சாக்கெட்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இது ஒரு ஹோம் தியேட்டர். நம்ம வீட்டுக்கு நம்ம டிவில கனெக்ட் பண்ணுவோம்னா ஏவி பின், ஆடியோ வீடியோ பின், அந்த இதுதான். நம்ம அது வந்து ஹோம் தியேட்டர்லாம் கனெக்ட் பண்ணும்போது வீட்டுல கனெக்ட் பண்ணும்போது அங்கங்க ஒயர் கிடக்கும். இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி செட் பண்ணி இந்த பின் மாட்டி விட்டுருவாங்க. நம்ம ஒயர் அங்க எங்கேயும் போடாம இந்த பின்ல சொல்லிட்டாலே போதும். நியரஸ்ட் ஹோம் தியேட்டர் பக்கத்துல இந்த பாக்ஸ் வச்சுட்டாலே போதும். அதே மாதிரி தான் டெலிஃபோன் முன்னாடி வந்து அவங்க ஒயர் தொங்க போட்டு பெரிய பாக்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம கன்சில் பண்ணி அந்த பாக்ஸே வந்து நம்ம அதுல இந்த சாக்கெட் பண்ணி இந்த சாக்கெட் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். நம்ம டெலிஃபோனை கொண்டு இந்த சாக்கெட்ல மாட்டினா மட்டும் போதும். அதே மாதிரி டிவி கேபிளும் அதே மாதிரிதான். நம்ம அந்த கேபிளை வந்து கன்சில் மூலமா கொண்டு வந்து அந்த பாக்ஸுக்குள்ள இந்த சாக்கெட்ல கனெக்ட் பண்ணி வச்சிருவோம். நம்ம கொடுக்குற டிவிக்கு வந்து ஒரு சின்ன கேபிள் மட்டும் போட்டு இதையும் டிவியையும் வந்து என்ன செய்யலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் இது பேர்ல இருக்கு. இண்டிகேஷன், அதாவது ஒரு போர்ட்ல வந்து பவர் இருக்கா இல்லையான்னு இண்டிகேஷன் பண்ணதுக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கனெக்ட் பண்ணும்போது இதுல வந்து பேஸ், நியூட்ரல் ரெண்டுமே கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து இண்டிகேட்டர். அப்புறம் ஃபேன் டிம்மர் என்னன்னா ஒரு வீட்டுல வந்து நம்ம ஃபேன்ல வந்து கூட்ட குறைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். அதுதான் ஃபேன் டிம்மர் அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா ரெகுலேட்டர்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஓல்டு டைப் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேன் டியூனர் சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் ஃபேன் டியூனர்னா இது வந்து நம்ம என்ன பாக்குறீங்களா, இது பழைய மாடல். இந்த டைப்பை தான் வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேன் டிம்மர் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபேன் டிம்மர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஃபேன் டிம்மர் பார்க்க எப்படி இருக்கும், இதுல உள்ள அட்வான்டேஜ் அப்படின்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த பழைய டைப் நம்ம சுவிட்ச் அதை ஃபிட் பண்ணணும்னா ஒரு வீட்டுல நம்மளுக்கு வந்து 6 போர்டு வேணும். ஆனா இது வந்து அப்படி இல்லை. நம்ம ஒரு சுவிட்ச் மாடல் ஒன் வே சுவிட்ச் மாடல்லே வந்து வருது. அதனால வந்து நம்மளுக்கு வந்து போர்டு வந்து ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சுவிட்ச் பாக்ஸ் பாத்துட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல் உட்டன் பாக்ஸ், பிவிசி பாக்ஸ், மாடுலர் பாக்ஸ் அப்படிங்கிற யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல உட்டன் பாக்ஸும் மாடுலர் பாக்ஸும் கன்சில் வயரிங்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிவிசி பாக்ஸ் வந்து ஓப்பன் வயரிங்ல வந்து யூஸ் பண்றாங்க. எலக்ட்ரிக்கல் உட்டன் பாக்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா 2 மாடல், 3 மாடல், 4 மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் இருக்கு. இது எதை டிபெண்ட் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா எத்தனை சுவிட்ச் அதில் வைக்க முடியும் அப்படின்றத வச்சுதான் 2 மாடல் 3 மாடல்ங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை முன்னாடி எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த சைஸ், அதாவது போர்டோட சைஸ் வச்சு 4x4 6x4 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது பாக்குறது தான் உட்டன் பாக்ஸ் சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் பிவிசி பாக்ஸ் இது நம்ம ஓப்பன் வயரிங்காக யூஸ் பண்ணக்கூடிய பாக்ஸ். இதுலயும் வந்து 2 மாடல், 3 மாடல், 8 மாடல் இருக்கு. இது வந்து நம்ம என்ன டைப்ல வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். இதான் வந்து எலக்ட்ரிக்கல் பிவிசி பாக்ஸ். எலக்ட்ரிக்கல் மாடுலர் பாக்ஸ்
இது வந்து 2 மாடல் 3 மாடல் 12 மாடல் இருக்கு. இதை வாங்கிக்கலாம். இது ஒரு ஸ்டீல். இந்த வந்து வுட்டு பார்த்தோம். இது கன்சில் வயரிங்ல உள்ள ஒரு ஸ்டீல் பாக்ஸ் தான் வந்து நம்ம இந்த இதை சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து சுவிட்ச் பிளேட் சொல்லும் போது நம்ம வந்து மேல, அதாவது நம்ம பாக்ஸ் பார்த்தாலும் அதுக்கு மேல மாட்டக்கூடியதான். ஃபர்ஸ்ட் வந்து ஹைலம் சீட் போடு. ஹைலம் சீட் அது பிளைவுட் கொடுத்துருக்கேன். பிளைவுட்ல பண்ணலாங்க. ஹைலம் சீட்னு சொல்லுவாங்க. ஹைலம் சீட்னா இதுல வந்து நம்ம சுவிட்ச் வரைஞ்சி டிரா பண்ணி அதை வந்து மிஷின்ல கொடுத்து கட் பண்ணி இதுல நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸ் மாட்டுவோம். அப்புறம் பிவிசி பாக்ஸ் சொல்லும்போது நம்ம ஓப்பன் வயரிங் மேல உள்ள பிவிசி பிளேட், அதான் பிவிசி பிளேட் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். மாடுலர் இதுல பாக்குறீங்களா, இதான் மாடுலர். இது வந்து என்னன்னா, இது நான் ஒயிட் கொடுத்துருக்கேன். இதுல என்ன கலர்ல வேணாலும், இதுல மேல ஏதாவது டிசைன் போட்டு எந்த இதுனாலும் இப்போ அவைலபிளா இருக்கு. நம்ம வீடு அழகா இருக்கிறதுக்காக நம்ம இப்போ அந்த நம்ம வந்து அது இதை வந்து வாங்கி அது மேல ஒரு புஷ் பண்ணி வச்சோம்னா இது பார்க்கறதுக்கு வந்து லுக்கா நல்லா அழகா இருக்கும். பைப்பிங் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பிவிசி பைப்பிங் வந்து மோஸ்ட்லி வந்து ஓப்பன் வயரிங்ல யூஸ் பண்றாங்க. கன்சில் வயரிங்னே 1-2 இடங்கள்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல உள்ள கன்சில் வயரிங்ல யூஸ் பண்ணும்போது இதுல உள்ள ப்ராப்ளம் என்னன்னா, இதுல வந்து ஃபிட்டிங்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ண வேண்டியது, எல்லு கப்ளிங் இதெல்லாம் வந்து அதிகமா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒயர் இழுக்கும் போது நம்ம அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதே மாதிரி இது வந்து பாலித்தீன் பைப்புங்கிறது வந்து லென்த்தா இருக்கும். இது நம்ம வந்து எவ்வளவு தேவையோ அந்த நீளத்துக்கே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் அது அப்படி இல்லை, அது ஒரு 3 மீட்டர் தான். அதுக்கு மேல வந்து நம்ம கப்ளிங் யூஸ் பண்ணணும் பிவிசி பைப்ல. இதுல அப்படி இல்லை, நம்ம எவ்வளவு லென்த்துக்கு வேணாலும் நம்ம அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் வந்து யூசேஜ் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். மோஸ்ட்லி கன்சில் வயரிங்ல வந்து இந்த சீலிங்ல வந்து ரூஃப் டாப்ல வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கேசிங் பைப் பார்த்துட்டீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து இப்போ ஓப்பன் வயரிங் அதிகமா யூஸ் பண்றாங்க. இது வந்து என்னன்னா, இப்போ ஆபீஸ்ல எல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் டேபிள் இதெல்லாம் வந்து ஒரு சாக்கெட் வைக்கணும், அதுக்கு இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பைப் வைக்கும் போது அது வந்து பார்க்கறதுக்கு வந்து லுக்கா இருக்காது. இது வந்து இது நம்ம வயரிங் பண்ணோம்னா இது பார்க்கறதுக்கு லுக்கா நல்லா இருக்கும். இதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இதுல வந்து நம்ம மேல வந்து ஒரு மூடி மாதிரி கொடுத்துருப்பான். அந்த மூடியை கலத்தி க்ளோஸ் பண்ணது மூலமாட்டு என்ன செய்யலாம்னா, நம்ம வயரை எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஃபிளெக்சிபிள் பைப் வந்து என்னன்னா, இப்போ நம்ம ஃபால் சீலிங் வயரிங்ல என்ன பார்த்துட்டீங்கன்னா, உள்ள வந்து நம்ம சீலிங் வந்து நிறைய ஒயர் வந்து சும்மா கீழே தொங்கிட்டு கிடக்கும். அப்போ வந்து அதுல என்ன ஆகும்னா, நம்ம வந்து அதாவது அந்த ஃபால் சீலிங்களோட ஸ்டீல் அதெல்லாம் போட்டு ஒயர் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. இப்போ அதே மாதிரி இடங்கள்ல இந்த ஃபிளெக்சிபிள் ஒயர் வாங்கி நம்ம அதில் மாட்டி விட்டுட்டோம்னா இதே மாதிரி டிராபேக் வந்து குறையும். அதே மாதிரி இடங்கள்ல இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கப்ளிங், ஆல்ரெடி நான் சொன்னதான் பிவிசி பைப் வந்து 3 மீட்டர் தான் இருக்கும். அதுக்கு மேல வந்து அதிகமான லென்த் வந்து போகணும்னா அந்த பிவிசி பைப்ல வந்து நம்ம இந்த கப்ளிங் கனெக்ட் பண்ணி தான் 2 பைப்பையும் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் ஹெல்பிட்டிங்கிறது வந்து ஒரு 90 டிகிரி பெண்ட், அதே மாதிரி இடங்கள்ல இந்த ஹெல்பிட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட இப்போ வந்து பெண்டுன்னு இன்னொரு இருக்கு. அது வந்து எப்படின்னா அது 45 டிகிரின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இது வந்து 90 டிகிரில இருக்கும், அது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். நம்ம ஒயர் இழுக்கும் போது அது கொஞ்சம் அதிக ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் டீ ஃபிட்டிங் சொல்லும்போது ஓப்பன் வயரிங்ல மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து என்னன்னா, பைப்பை வந்து 2 இடமா டிவைட் பண்றதுக்காக யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவும் போகணும், ஒன்று வந்து 90 டிகிரிலையும் போகணும்னா அதே மாதிரி இடங்கள்ல இதை யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜங்ஷன் பாக்ஸ்ன்னு சொல்லும் போது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம பைப் வந்து ரொம்ப லாங் வே கொண்டு போகும்போது நம்ம ஒயர் இழுத்து கொண்டு போக முடியாது. ஒயர் இழுக்கும் போது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அவ்வளவு நேரத்துக்கு வந்து ஸ்ப்ரிங்ஸ் எல்லாதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி இல்லை. இப்போ அதே மாதிரி இடங்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம ஒயரை வந்து என்ன செய்யலாம், எடுத்துட்டு இழுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இதுல வந்து 1 வே டைப், 2 வே ஜங்ஷன், 3 வே ஜங்ஷன், 4 வே ஜங்ஷன் அப்படி சொல்லிட்டு நிறைய இருக்கு. இது எந்த ஜங்ஷன்னாலும் நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா நம்ம எத்தனை வேயா போதோ அந்த டைப் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு டெப்த் பாக்ஸ் இங்க யூஸ் பண்றாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா, இது வந்து கன்சில் வயரிங்ல அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சேம் ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி தான். ஆனா வந்து இது கொஞ்சம் ஹைட் மட்டும் ஜங்ஷன் பாக்ஸோட கூட இருக்கும். நம்ம காங்கிரீட்டுக்குள்ள வைக்கிறதுனால கொஞ்சம் ஹைட், அதோட ஹைட் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும். இது 1 வே 2 வே 3 வே 4 வே ஜங்ஷன் சொல்லிட்டு நம்ம அது எத்தனை வேயா பிரியுதோ அதை வச்சு டைப் பிரியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா டெப்த் பாக்ஸ் வித் ஃபேன் கிளாம்ப் இதுதான் வந்து மோஸ்ட்லி எல்லா இடங்கள்லயுமே வந்து ஃபேன் கிளாம்பா யூஸ் பண்ணி இது கன்சீல்ல வைக்கும் போது இதுல வந்து ஃபேனும் நம்ம மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதை ஜங்ஷன் பாக்ஸாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால மோஸ்ட்லி இந்த இதுதான் வந்து எல்லா
ஒயரிங்னா வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உள்ள வந்து என்னன்னா ஒரு 4 20mm ஹோல் இருக்கும், 4 25mm ஹோல் ரெண்டுமே இருக்கும். நம்ம எந்த இதுல வேணா இதுல லைன் எடுத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேன் கிளாம்ப் வந்து நார்மலா வந்து இப்ப நீங்க இந்த டயக்ராம் பாத்துட்டீங்கன்னா இது வந்து நம்ம வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். அதுல வந்து நம்ம வந்து ஃபேன் கிளாம்ப் வைக்க மறந்துட்டோம்னா இந்த ஃபேன் கிளாம்ப் வாங்கி நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரில் போட்டு நம்ம மாட்டுவாங்க. இது வந்து நார்மலா நம்ம வீட்டுல ஊக்கு வச்சு விட்டுருப்பாங்க, பாத்துருப்பீங்க. அந்த ஊக்கு தான் இது காங்கிரீட் போடும்போது இது உள்ள வச்சு விட்டுருவாங்க. ரவுண்ட் பிளாக் எதுக்காக யூஸ் பண்றாங்க பாத்துட்டீங்கன்னா, நம்ம ஓப்பன் வயரிங் பண்ணும்போது அதுல ஹோல்டர் மாட்டுறதுக்காக யூஸ் பண்றாங்க. இந்த ஹோல்டர் எல்லாம் மாட்டது வந்து இதுக்கு மேல வச்சு அந்த 2 பைப்பும் இடையில மாட்டி இதுக்கு மேல வச்சுதான் நம்ம ஹோல்டர் வந்து மாட்டுவாங்க. ரவுண்ட் பிளேட் சொல்லும்போது இப்போ கன்சீல் வயரிங்ல வந்து நம்ம சில ஜங்ஷன் பாக்ஸ் வச்சிருப்போம், இல்லைன்னா உட்டன் பாக்ஸ்ல ஜங்ஷன் வச்சிருப்போம். அதே மாதிரி ஜங்ஷனுக்கு மேல வந்து நம்ம ஹோல்டர் மாட்டோம்னா அதுக்கு இந்த ரவுண்ட் பிளேட் அதுல மாட்டி அப்புறம் தான் நம்ம வந்து மாட்ட முடியும். சீலிங் ரோஸ் சொல்லும் போது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம வந்து சீலிங் ரோஸ் வந்து நம்ம சில இடங்கள்ல வந்து பாயிண்ட் வச்சிருப்போம். அது அப்போ யூஸ் பண்ண போறதுல ப்ரீவியஸ் நம்ம எப்பமாவது யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறதுல வந்து ஒயரை நம்ம சும்மா தொங்க விட முடியாது. அப்போ வந்து இந்த சீலிங் ரோஸ் நம்ம மாட்டி வச்சுட்டோம்னா, இந்த இதுல வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா எப்ப வேணாலும் நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த சீலிங் ரோஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. கிளிப் எதுக்காக நம்ம ஓப்பன் வயரிங் பண்ணும்போது அந்த பைப்பை வந்து செவுத்துல நம்ம வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாதா இந்த கிளிப்புங்கிற மாதிரி சொல்றோம். ஸ்க்ரூன்னு சொல்லும் போது இந்த கிளிப்பை வந்து வால்ல முறுக்கிறதுக்கும் சுவிட்ச் பாக்ஸ் அதெல்லாம் முறுக்கிறதுக்காக யூஸ் பண்ண முடியாதா நம்ம வந்து ஸ்க்ரூ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்டர் வந்து என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஹோல்டர்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இது நார்மலா வந்து லைட் மாட்டக்கூடிய ஃபிட்டிங் தான். இதுல வந்து ஒரு 3 டைப் இருக்கு. அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, பேட்டன் ஹோல்டர் வந்து என்னன்னா, இது வந்து வெர்டிகல், அதாவது எந்த ஆங்கிள் இல்லாம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அந்த ஹோல்டர் அந்த லைட்டை மாறினா ஸ்ட்ரெயிட்டா தான் நிற்கும். அப்ப அதே மாதிரி இதை எங்க அதிகமா யூஸ் பண்றாங்கன்னா சீலிங்ல யூஸ் பண்ணுவாங்க. சீலிங்ல லைட் போடும்போது அந்த இடங்கள்ல இந்த ஹோல்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆங்கிள் பேட்டன் சொல்லும் போது லைட்டா ஆங்கிளா இருக்கும். அதாவது ஹோல்டர் நம்ம லைட் அதுல மாட்டும் போது லைட்டா ஆங்கிளா வரும். அப்படி வரும்போது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எங்க யூஸ் பண்றாங்கன்னா, வால்ல மேக்சிமம் லைட் வந்து இந்த ஹோல்டர் மூலமா தான் மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெண்டன் ஹோல்டர், இது வந்து என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம ஒயர் கீழே இறக்கி லைட்டை வந்து கீழே தொங்க விட மாதிரி கொண்டு வந்து இடங்கள்ல, அதே மாதிரி இடங்கள்ல இந்த பெண்டன் ஹோல்டர் வந்து யூஸ் பண்றாங்க. ஒயர்னா என்னன்னா, ஜஸ்ட் இது ஒரு கண்டக்டர். நம்ம வந்து இப்போ சுவிட்சையும் லைட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டர் தான் இந்த ஒயர்னு சொல்லுவோம், கண்டக்டர்னு சொல்லுவோம். அதை இதுல வந்து சிங்கிள் கோர் ஒயர் இருக்கு. சிங்கிள் கோர் ஒயர்னா இதுதான். இதுல வந்து இப்ப நிறைய சிங்கிள் கோர் ஒயர், பிளெக்சிபிள் ஒயர் அதெல்லாம் இருக்கு. அது எல்லாமே வந்து 2 மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க. ஒன்னு காப்பர் யூஸ் பண்றாங்க, இன்னொன்னு அலுமினியம் யூஸ் பண்றாங்க. 2 ஒயருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து நம்ம இதுல பாக்குறது காப்பர் ஒயர் தான். சிங்கிள் கோர் ஒயர்னு சொல்லும்போது ஒரே ஒரு சிங்கிள் கம்பி, ஒரு கம்பி மட்டும் தான் அதுல இருக்கும். அதுல நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தக்கன அது வண்ணமா இருக்கும். இதுல உள்ள ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம அதிகமா ஒயர் எல்லாம் பிடிச்சி இழுக்கும் பொழுது அந்த இடங்கள்ல வந்து ஏதாவது இடையில டேமேஜ் ஆயிட்டுன்னு வைங்க, இந்த இதுல வந்து 2 இடையில வந்து நம்ம சர்க்யூட் வந்து இந்த ஒயரை யூஸ் பண்ண முடியாது. இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து இதுல அதிகமா வரும். அந்த டிஸ்அட்வான்டேஜ் போக தான் நம்ம வந்து பிளெக்சிபிள் ஒயர் வந்து எடுத்தாங்க. பிளெக்சிபிள் ஒயர் பார்த்துட்டீங்கன்னா, இது வந்து பொடி அந்த காப்பர் கம்பியாட்டு வந்து நிறைய சேர்ந்து ஒரு ஒயர் மாதிரியே வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. இது வந்து அவ்வளவு நம்ம இடையில எல்லாம் வந்து புரோக்கன் ஆனதுக்கான சான்ஸே இருக்கு. நூல் மாதிரிதான் இருக்கும். நம்ம எவ்வளவு வேணாலும் பிளெக்சிபிளா என்னென்ன செஞ்சுக்கலாம், ஆனா ஒண்ணுமே செய்யாது. அதே மேக்ஸ்லி இந்த ஒயர் தான் இப்ப எல்லா இடமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய டைப் ஆஃப் சைஸ் இருக்கு. 0.5ல இருந்து 10 ஸ்கொயர் முறை நம்மளுக்கு நிறைய சைஸ். நார்மலா இது வந்து வீட்டு ஒயரிங்காக யூஸ் பண்ணக்கூடிய சைஸ் தான் இது. ஆனா இதுக்கு மேலேயும் 16, 32 இதெல்லாம் இருக்கு. அந்த சைஸ்ல எல்லாம் ஒயர் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இன்சுலேஷன் டேப், இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஒயரை நம்ம வந்து கனெக்ட் பண்றோம், ஜாயின் பண்ண இடத்துல வந்து நம்ம வந்து எர்த் அடிக்காம இருக்கு, அது கனெக்ட் பண்ணதுக்கு இந்த இன்சுலேஷன் டேப் வந்து யூஸ் பண்றோம். இப்போ இது நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா 5 கலர் இருக்கு. மோஸ்ட்லி இந்த 5 கலர் தான் உண்டு. இது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா RYB, எர்த், நியூட்ரல், இந்த 5 கலர் தான் இது. RYBன்னா இப்ப 3 பேஸ் வந்து லைன் எப்படி சொல்லணும், R பேஸ், Y பேஸ், B பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெட், எல்லோ, P. பிளாக்ங்கிறது என்னன்னா நியூட்ரல், கிரீன் வந்து எர்த். எம்சிபிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம வீட்டுல எல்லாருமே மெயின் சுவிட்ச் யூஸ் பண்றோம். அந்த மெயின் சுவிட்சுக்குள்ள வேலையை தான் இது மோஸ்ட்லி பாக்குது. அந்த வேலை தான், ஆன் ஆஃப் சுவிட்ச் தான் இதுவும். ஆனா இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, எம்சிபி வந்து நம்ம சைஸ் 6 ஆம்ஸ், 10 ஆம்ஸ், 16 ஆம்ஸ், 20 ஆம்ஸ், இதே மாதிரி வந்து ஆம்ஸ் ரேட்டிங்ல வந்து வருது. ஆனா நம்ம அந்த ஆம்ஸ் ரேட்டிங்கோட அதிகமா வந்து அதுல கரண்ட் வருது அப்படிங்கிற ஒரு டைம்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிரும்னா பிரேக் ஆயிரும்.
பிரேக் ஆயிடுது. இதனால என்ன யூஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ லைட்டு ஒயரு இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆம்ப்ஸ் ரேட்டிங் செக் பண்ணி தான் போட்டிருக்கோம். இப்போ அதிகப்படியான கரண்ட் நம்ம ஐபிலேருந்து ஏதாவது ஃபால்ட் ஆகி வருதுன்னு சொன்னா உள்ள வராது. இதே வந்து என்ன ஆயிரும்னா பிரேக் ஆகி விட்டுரும். இதனால நம்ம வீட்டில் உள்ள ப்ராடக்ட் எல்லாமே சேஃபா இருக்கும். இது எம்சிபி. அதுல வந்து எம்சிசிபின்னு ஒன்று இருக்கு. இது பார்த்துட்டீங்கன்னா சேம் இதே மாதிரிதான், ஆனா வந்து இதோட அதிகமான ஆம்ப்ஸ் ரேட்டிங் அதிக பெரிய லெவல்ல போகும்போது இந்த எம்சிசிபி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆர்சிசிபி அப்புறம் இஎல்சிபி ரெண்டான இருக்கு. ஆர்சிசிபி வந்து என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இது வந்து ஏதாவது லீக்கேஜ், அதாவது கரண்ட் எங்கேயா லீக் ஆகுது, அதாவது கரண்ட் லீக் ஆகுது, ஓவர்லோட் ஆகுது, அதே மாதிரி இடங்கள்ல வந்து என்ன ஆயிருன்னா இது இந்த இதை கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதே மாதிரி ப்ராப்ளம் சொல்ல வந்ததுன்னா உடனே இது என்ன ஆயிருன்னா ட்ரிப் ஆயிரும். அதே மாதிரிதான் எர்த் லீக்கேஜ். இது வந்து எர்த் கனெக்ஷன் எங்கேயாவது வந்து பாடி ஆகுது, அதே மாதிரி இடங்கள்ல இதை செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா இது பிரேக் ஆயிரும். டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னா என்னன்னா, இது ஒரு டிவி என்னன்னா நம்ம வந்து மெயின் எனர்ஜி மீட்டர் இருக்கு, அங்க வந்து சப்ளை வரும், அதுல இருந்து வந்து என்ன செய்யறாங்கன்னா இங்க இதுல கொடுத்துருப்பாங்க. அதுல அந்த சப்ளை வந்து எத்தனை ரூம் இருக்கோ அதுக்கு நம்ம டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணி அதை வந்து சப்ளை எல்லாமே கொடுப்போம். அந்த பர்பஸ்க்காக தான் இது என்ன செய்யறோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம டைப் என்னன்னா சிங்கிள் பேஸ் சப்ளை டிபி, 3 பேஸ் டிபி அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. அதுல வந்து சிங்கிள் பேஸை வந்து எஸ்பிஎன் டிபின்னு சொல்லுவோம், 3 பேஸ் வந்து டிபிஎன் டிபின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா எஸ்பிஎன்னா சிங்கிள் போல் அண்ட் நியூட்ரல், டிபிஎன்னா ட்ரிபிள் போல் அண்ட் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. அதுல எஸ்பிஎன் டிபில வந்து இப்போ பாத்துட்டீங்கன்னா பார்க்க இதே மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து இதுல வந்து 2 வே 3 வே 4 வே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன டைப் வேணுமோ அதுக்கு தக்கன வந்து நம்ம எல்லாமே இருக்குது. இதே வந்து டிபிஎன் சுவிட்ச், அதாவது டிபிஎன் டிபி, அதாவது 3 பேஸ் டிபில வந்து 3 டைப் இருக்கு. ஒன்னு இடிபிஎன் டிபி, விடிபிஎன் டிபி, 7 செக்மெண்ட் டிபி. இந்த இடிபிஎன் டிபி என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் டிபியை தான் வந்து நம்ம இதை சொல்லுவோம். பாக்குறீங்களா, இதான் வந்து நம்ம எங்க மோஸ்ட்லி யூஸ் பண்றோம்னா கமர்ஷியல், அதாவது 3 பேஸ் ஒயரிங்ல வந்து மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கமர்ஷியல் 3 பேஸ் ஒயரிங்ல இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்கமிங் ஒரு பார்ட் இருக்கும், அப்புறம் ஆர்ஒய்பின்னு 3ஆ டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இதுல பாக்குற மாதிரி தான் இருக்கும். இதுலயே வந்து 3 வேல இருந்து 12 வே வரை இருக்கு. இதுக்கு மேல சைஸ் வேணாலும் நம்ம வந்து ஆர்டர் போட்டு நம்ம என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம். விடிபிஎன் டிவி நான் பார்க்க இதே மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து இப்போ என்னன்னா இன்கமிங் நம்ம கொடுப்போம். அதாவது இன்கமிங் கொடுக்குற எம்சிபியோட அவுட்புட்ல இருந்து பஸ் பார் எடுத்து அந்த அவுட்புட் ஒன் போல் எம்சிபி கொடுப்போம்ல, அதுக்கு இன்புட் எல்லாமே பஸ் பார் மூலமாட்டே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நார்மலா மற்ற டிவியில் என்ன செய்வோம்னா நம்ம வந்து ஒயர் மூலமாட்டு தான் நம்ம தான் அந்த கனெக்ஷன் கொடுப்போம். ஆனா இதுல வந்து அதுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பஸ் பார் மூலமாட்டே நம்ம டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. 12 வே டிவினா 12R 12Y 12 வே ப்ளூ பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதாட்டு வந்து பஸ் பார்லயே வந்து அவங்க தனியா கொடுத்துருவாங்க. நம்ம அதை வந்து எம்சிபியை மாட்டி அதுக்குள்ள அவுட்புட் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். மோஸ்ட்லி இது எங்க யூஸ் பண்றாங்கன்னா எல்டி ஒயரிங்ல நம்ம லார்ஜஸ்ட் என்னன்னா 1000 கிலோவாட்ஸ் வரை வந்து நம்ம யூஸ் பண்ண 100 கிலோவாட்ஸ் வரை நம்ம வந்து எல்டி ஒயரிங் யூஸ் பண்றோம். அந்த டைமிங்ல வந்து இந்த மாதிரி இந்த டிவி தான் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் அப்ரூவல் கிடைக்கும். சில ரூல்ஸ்ல வந்து நம்ம விடிபி டிவி தான் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி அப்ரூவல் இருக்காது. இது வந்து 3 வேல இருந்து 12 வே வரை கிடைக்குது. ஆனா அதுக்கு மேலேயே நம்ம என்ன செய்யணும், ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் 7 செக்மெண்ட் டிவி வந்து ஹெச்டி ஒயரிங்ல மோஸ்ட்லி இந்த டிவி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேற என்ன யூஸ் அப்படின்னா ஹெச்டி ஒயரிங் இந்த டிவி வந்து ஏழா டிவைட் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 பேஸ் லைன் வந்து இன்கமிங், அதுக்கப்புறம் வந்து அந்த 3 பேஸ் லைனா 3 சிங்கிள் பேஸ் லைனாட்டு டிவைட் பண்ணணும். அதான் RYBன்னு சொல்லிட்டு 3ஆ டிவைட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மேல ஒவ்வொரு பேஸுக்குள்ள எத்தனை அவுட்புட் போகணுமோ அத்தனை எம்சிபி வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்து 7 செக்மெண்ட் டிவி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுல வந்து 3 வே 4 வே 6 வே 8 வே 12 வே இருக்கு. இதுக்கு மேலேனாலும் நம்ம என்ன செய்யலாம், ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். மெயின் சுவிட்ச் இது எல்லாருமே தெரிஞ்சதான். நம்ம வீட்டுல எல்லாருமே மீட்டர் பக்கத்துல ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கா, அதுதான். இதுல வந்து எஸ்பிஎன் டிவினா சிங்கிள் பேஸ் சுவிட்ச், எஸ்பிஎன் சுவிட்ச்னா சிங்கிள் பேஸ் சுவிட்ச். அதே வந்து டிபிஎன் சுவிட்ச்னா 3 பேஸ் சுவிட்ச். இது இந்த படத்துல இருக்கல இதே மாதிரிதான் இருக்கும். எஸ்பிஎன் டிவில 2 பேஸ், ஒரு நியூட்ரலும் ஒரு பேஸ் இருக்கும். டிபிஎன்ல ஒரு 3 பேஸ் உள்ள இது மட்டும் இருக்கும். ஃபியூஸ் கேரியர் பாக்ஸ்
ஃபியூஸ் வந்து நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ஃபியூஸ் நம்ம கெட்டு வந்துடுவோம்னு அந்த இதுதான், அந்த ஃபியூஸ் கேரியர் பாக்ஸ் தான் இது. இது என்னன்னா அதில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒயர்ல வந்து ஒரு கம்பியை மட்டும் கட்டியிருக்கும். அதிகமாக லோட் ஆகும்போது ஹீட் ஆகி அது மெல்ட் ஆயிரும். அதனால வந்து வீட்டுக்கு வரக்கூடிய பவர் வந்து கட் ஆயிரும். இதனால போஸ்ட்ல இப்போ ஏதாவது ஓவர்லோட் ஆச்சுன்னா போஸ்ட்ல நம்மளுக்கு போயிட்டுன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எலக்ட்ரிஷியன் வர வெயிட் பண்ணணும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமானது. அது டைரக்டா போஸ்ட்ல போறதுக்கு முன்னாடி நம்ம இங்க ஓவர்லோட் ஆச்சுன்னா இது நம்ம வீட்டுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணதுதான் இந்த ஃபியூஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எம்சிபி சர்க்யூட் பிரேக்கர் இருக்கனால இதோட யூஸ் வந்து இப்போ கம்மி தான். நம்ம கவர்மெண்ட் வந்து இது கண்டிப்பா வைக்கணுங்கிற மாதிரி இது சொல்லிட்டு இருக்காங்க. எர்த்லிங்னா வீட்டுல எர்த்துகள்லாம் வந்து வராம இருக்காங்க. நம்ம நீங்க வந்து ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் லைட்டா தொடும் போது சின்ன ஐயோ எர்த்தடிக்குமே, அதே மாதிரி இண்டக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வராம இருக்குன்னா நம்ம வீட்டுல எர்த்து கனெக்ஷன் கொடுக்கணுமாங்க. அதான் இது வந்து அதை வந்து நம்ம மீட்டர்ல வந்து கனெக்ட் பண்ணி தான் உள்ள கொண்டு வருவாங்க. எப்படின்னா வீட்டுல வந்து கனெக்ட் பண்ணும்போது ஒண்ணு வந்து கிரவுண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க, ஒண்ணு மீட்டர்ல போல்ல இருந்து வரும், இன்னொன்னு வந்து அவுட்புட் எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள கொடுத்துருப்போம். இந்த எர்த்லிங் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து நம்ம எனர்ஜி மீட்டர். மீட்டர் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டுல வந்து மீட்டர்ல ரீடிங் எடுக்க வருவாங்கல்ல, அந்த இதுதான் மீட்டர்னு சொல்லுவாங்க. இதுல சிங்கிள் பேஸ் இருக்கு, அது பார்க்க இப்படிதான் இருக்கும். அப்புறம் 3 பேஸ் எனர்ஜி மீட்டர், இது பார்க்க இப்படி இருக்கும். இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து இன்னும் பார்க்கலாம். இவ்வளவுதான் மெட்டீரியல்ஸ். இவ்வளவு மெட்டீரியல்ஸ் நம்ம தெரிஞ்சாலே மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரிக்கலுக்குள்ள எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் போட்டுக்கேன். எனக்கு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா நீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, இது நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.